Hi, hello and welcome to VJ World. இன்னைக்கு வீடியோல என் பொண்ணு ஜோஷ்னாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒர்க்கிங் டே அப்படின்னாலே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக எழும்பணும். அதுவும் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லையா. ஆனால் அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, காலையிலே கிச்சன் ஒர்க்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்களே, அதனால் அவங்க சாய்ஸ் தான். அவங்களுக்கு பிடிச்ச இடியப்பமும் முட்டைக்கறியும் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்குள்ளது எல்லாமே எப்படி பாதி ஒர்க்கில் இருந்துச்சு. இந்த டைமில் பசங்களை எழுப்பி அவங்கள குளிப்பாட்டியெல்லாம் ரெடி பண்ணால் தான் டைமுக்கு கிளம்ப முடியும். அது வரைக்கும் சம்மர் வெக்கேஷனில் இருந்து அவங்க தூக்கம் முழிக்கிறதுக்கே 8:30 9 o'clock வரைக்கும் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா 6:30 மார்னிங் எழுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்தா நல்லா தூக்கம் 3 பேரும். ஒரு வழியாக 3 பேரையும் முடிக்க வச்சு காலையில் டீ கொடுத்து அப்படியே காலை கடன்கள் எல்லாம் முடிக்க வச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒன் டே முன்னாடி அவங்களுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிள்ளைங்களை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 அண்ணா கூட ஸ்கூலுக்கு போகலாம், பேக் போட்டு போகலாம் அப்படின்னு ரொம்ப குஷியாக தான் கிளம்புனா. பெரியவங்க 2 பேரை கூட ரெடி பண்ணி எடுத்துடலாம், இவ்வளோ தான் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தான் ஸ்லைடு வேணும், மேட்சிங்காக தான் செப்பல் வேணும். நம்ம என்ன ஸ்லைட் எடுத்தாலும் அது அவளுக்கு பிடிக்காது. அவள் எடுத்து கொடுக்குறது தான் அவளுக்கு வச்சு விடணும். ஸோ 3 பேரையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா லஞ்ச் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நியூ லஞ்ச் பேக் இருந்துச்சு. அதில் 3 பேருக்கும் தனித்தனி நேமும் போட்டு அவங்களோட கிளாஸும் எழுதி ரெடி பண்ணியாச்சு. நீ கிளம்பும்போது ப்ரேயர் பண்ணலாம், கண்ணை மூடி கை கும்பிடுங்கன்னு சொன்னால் அவங்க அப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்ததே கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவளுக்கு ரொம்ப ஜாலி தான். நான் தான் பேக் போட்டு போவேன், நம்மளும் சின்ன குழந்தையாச்சே பேக்கு கையில் எடுக்கலான்னா இல்லை எனக்கு போட்டு விடுங்க, நான் தான் போட்டு போவேன்னு தோல்லே போட்டு போனால். நானும் ஒருவேளை வீட்லேருந்து கிளம்பி காரில் ஏறும் போதாவது அழுதுருவாளோ போக மாட்டேன்னு சொல்லுவாளோன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, நல்லா ஜாலியாகவே அவங்க கூட கிளம்பிட்டா. அப்புறம் ஸ்கூல் கேம்பஸில் என்ட்ராயிட்டுமே 2 அண்ணா கூடவே சேர்ந்து அப்படி ஜாலியாக அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. ஏன்னா 2வது பையன் வந்து யூகேஜி, இப்போ ப்ரீகேஜி. அப்போது அவங்களுக்கு வந்து கிட்ஸ் செக்ஷன் தனியாக இருக்கும்போது ஸோ அண்ணனும் சேர்ந்துருக்குறானே அந்த ஒரு தைரியமாக இருக்கலாம். ஸோ மேம் கிட்டே கொடுக்கும்போதும் நான் நினச்சேன் அந்த டைமாவது அழுவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து டாட்டா பைபைன்னு சொல்லி அப்படி ஜாலியாகவே போயிட்டா, டாட்டா சொல்லி விட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டே நல்லா ஜாலியாக போயிருந்தான். ஆனால் செகண்ட் டே ஸ்கூலுக்கு விடும்போது மார்னிங் அழுதா, போக மாட்டேன் அம்மா கூட வரேன்னு சொல்லி அழுதா. அப்புறம் ஈவினிங் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ஸ்கூல் பார்க்லேயே கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அவளுக்கு அது கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு. ஏன்னா டெய்லி இதே போல் ஈவினிங் பார்க்கில் விளையாடலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து மார்னிங் கிளம்பி போவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.